முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய வீடியோவை முதல் முறையா பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத தட்டிருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க நண்பர்களே. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டாமைய பத்தின நியூஸ் தான். டெய்லி எப்படியோ அரசியல்வாதிகளுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் டெய்லி நியூஸ்ல ஏதோ ஒண்ணு ஒரு விஷயத்துல வந்துரணும். அந்த மாதிரியான நியூஸ் விஷயத்துல நம்மளுடைய ட்ரம்ப் தெளிவா இருக்கிறாரு. என்னத்தையாச்சும் ஒண்ணு கொளுத்தி போட்டுறாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு டீசென்ட்டான நியூஸ் தான் அவர பத்தி வந்திருக்குது. ஏசியான் மீட்டிங் இப்ப மலேசியால நடந்துட்டு இருந்துச்சு. அதோட லாஸ்ட் டேயான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சைனாவோட அதிபரும், நம்மளுடைய நாட்டாமையும் சேர்ந்து பல முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. என்ன முடிவுகள் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுல சொல்லிக்கிற மாதிரியான நிகழ்வுகள் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுல இருந்து சோயாபீன் சோயா சைனாக்கு நாங்க இறக்குமதி பண்றோம். இறக்குமதி பண்றதுக்கு ஒத்துக்கிறோம்னு சைனா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு நாங்க ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் குடுக்குறோம். அப்படிங்கிற ஒரு முடிவையும் சின்பிங் எடுத்திருக்காரு. இந்த 2 நியூஸ் வந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் கொஞ்சம் ஹேப்பி. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, சைனாவுக்கு 57% டாக்ஸ் போட்டு வச்சிருந்தாரு நம்மளுடைய நாட்டாம. இப்ப அத ஒரு 47% 10% குறைச்சிருக்காரு. என்னங்க எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு. வெறும் ஜஸ்ட் ஒரு 10% தானே அப்படின்னு பார்த்தா, ட்ரம்ப் புடிய விட்டு குடுக்காம இருக்காரு. ஏன்னா, இப்போ இவங்க ஒரு சின்ன ஒரு அக்ரிமெண்ட் வந்துருச்சுன்றதுக்காக, டாக்ஸ் இன்னமும் ரெடியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ட்ரம்ப் தெளிவா இருப்பாரு. ஏன்னா, இத வச்சு இன்னும் நெறைய நெகோசியேஷன்ஸ் அவர் சைனா மேல புஷ் பண்ணுவாரு. ஏன்னா, திடீர்னு இடையில ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் தரமாட்டோம்னு சைனா சொல்லிறக்கூடாதுல்ல. ஏன்னா, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா, 2 நாடுகளும் பார்த்தீங்கன்னா, எலியும் பூனையும் மாதிரி தான். தற்சமயம் ஒரு சின்ன அக்ரிமெண்ட் வந்திருக்கு. இந்த அக்ரிமெண்ட் இன்னும் எவ்வளவு நாளைக்கு கன்டின்யூ ஆக போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு நியூஸ் தான். என்னன்னா, அமெரிக்காவுல ஒரு 25 பேஸ் பாயிண்ட் நேத்து எஃப்ஓஎம்சி மீட்டிங்கோட எண்டுல ஜெரோம் பவர்கள் ஒரு 25 பேஸ் பாயிண்ட் கட் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா, நேத்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, கோல்டு நேத்து ஒரு கிராமுக்கு ரூ. 225 ரூ. 230 வரைக்கும் ஏற்றத்த குடுத்திருந்துச்சு. ஆனா, இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, கோல்டோட பிரைஸ் ஒரு ரூ. 200 வரை குறைஞ்சு ஒரு ரூ. 11,100 ரேஞ்சில தான் இருந்துச்சு. ஆனா, மேற்கொண்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஏற்றத்த குடுத்து, தற்சமயம் ஒரு ரூ. 25 தான் ஒரு கிராம் கோல்டுக்கு நெகட்டிவா இருக்குது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண ஒரு விஷயம் தான். மேற்கொண்டு நம்மளுடைய ஜெரோம் பவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இனிமேலும் நாங்க இந்த வருஷத்துல இன்னொரு ரேட் கட் பண்ணுவோமா அப்படின்னா, அது டவுட்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா, இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல மேற்கொண்டு இன்னும் ஒரு ரேட் கட் பண்றதுக்கு வாய்ப்புகள் குறைவா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அவர் ரேட் கட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாசத்திலே ஆகட்டும், அடுத்த மாசத்திலே ஆகட்டும், இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கம்மியா குறைஞ்சிச்சுனால, அவர் ரேட் கட் பண்றத பத்தி யோசிப்பாரு. இல்லன்னா, இதே லெவல்ல தான் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். அப்படிங்கிறத தெளிவாவே சொல்லியிருக்காரு மிஸ்டர் பவல் அவர்கள். இவர் இந்த மாரி ரேட் கட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா, மேற்கொண்டு கோல்டு ஒரு ஏற்றத்த குடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அது மேலும் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ட்ரேடிங் செஷன்ஸ்ல அது தெளிவா தெரிஞ்சு போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, குரோ ஐபிஓ பார்த்தீங்கன்னா, நெறையா கம்பெனிஸ் இப்ப ஐபிஓ சீசன்ஸ் தொடர்ச்சியா போய்க்கிட்டு இருக்குது. சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் அதாவது பேர் தெரியாத கம்பெனிஸ், ஊர் தெரியாத கம்பெனிஸ் மாரி இருக்கிறவங்கலாம் ஐபிஓ போட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல புரோக்கர் டாப் புரோக்கர் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா, குரோ ஒரு பெரிய லெவல்ல டிமேட் அக்கவுண்ட் நெறைய டிமேட் அக்கவுண்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ஸ். அந்த ஒரு காரணத்தினால இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக ஐபிஓல வர்றாங்க. இவங்களுடைய ஐபிஓ பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 95லேருந்து ரூ. 100 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால நாம ஒரு லாட் இதுல வாங்கணும்னா, ஒரு 150லேருந்து 145 ஷேர்ஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா, நவம்பர் 4 நெக்ஸ்ட் வீக்ல ஓப்பன் ஆகுது. நவம்பர் 4ல ஓப்பன் ஆகி ஒரு 7ஆம் தேதி ஒரு 4 நாள் இந்த ஐபிஓ ஓப்பன்ல இருக்கும். மேபி அந்த டைம்ல இவங்களோட கிரே மார்க்கெட் பிரீமியம் எந்த லெவல்ல ட்ரேட் ஆகுங்கிறத பார்த்துட்டு, இந்த ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணலாமா? இல்ல வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு தகவல நம்மளுடைய நண்பர்களுக்கு நம்ம வீடியோ வாயிலா அந்த டைம்ல தெரிவிக்கிறேன். மேபி எங்க குரோ அக்கவுண்ட் யூஸ் பண்ற நபர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு சின்ன வாய்ப்புகள் குடுக்கலாம். ஏன்னா,
அவங்களோட அப்ளிகேஷனை யூஸ் பண்றவங்களுக்கு இந்த ஐபிஓ கிடைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ரெமெடி குடுப்பாங்கன்னு தான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் அந்த டைம்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம நாட்டாம தான், "என்னய்யா நீ எதையாச்சும் ஒண்ண கொளுத்தி போட்டுற, அங்கங்க பத்திக்கிட்டு எரியுதுன்ன" மாதிரி புதுசா என்ன வேலைய பார்த்து வச்சிருக்கிறாருன்னா, நம்ம ட்ரம்ப் வந்து, நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 37 வருஷத்துக்கு அடுத்து 34 சாரி 34 வருஷத்துக்கு அடுத்து புதுசா வந்து அட்டாம் பாம் அதாவது அணு ஆயுதத்த வந்து சோதனை பண்ணுங்க, சோதிச்சு பாருங்க அப்படிங்கிற ஒரு தகவல வந்து அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ஆர்டராவே குடுத்திருக்கிறாரு. இது சும்மா குடுத்துருவாரா அப்படின்னு கேட்டா இல்ல. அதற்கு வந்து காரணம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம நாட்டாம பண்ண மாட்டாரு. சில விஷயங்கள்ல பண்ணுவாரு. ஆனா இந்த விஷயத்துல வந்து காரணம் இல்லாம பண்ணல. என்னன்னா காலையில ஜின்பிங்கோட மீட்டிங் அதாவது சீன அதிபரோட மீட்டிங்க்கு முன்னாடி இந்த தகவல வந்து அவருடைய எக்ஸ் தளத்துல அதாவது பழைய ட்விட்டர் அந்த எக்ஸ் தளத்துல இருந்து பதிவிட்டுட்டு தான் மீட்டிங்கே ஜின்பிங்கோட வந்திருக்கிறாரு. இதுக்கு மெயினான காரணம் வந்து ஜின்பிங்கை மிரட்டுறதுக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன்னா ஜின்பிங் வந்து பயப்படுற ஆள் கிடையாது. அடுத்து எதனால இந்த வேலைய நம்ம நாட்டாம பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா, ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி அவங்க வந்து மிசைல் செக் பண்ணி பார்த்தாங்க. என்ன மிசைல்னு பார்த்தீங்கன்னா, பியூர் வெட்ஸ்னிக் அப்படிங்கிற ஒரு மிசைல் கண்டம் விட்டு கண்டம் தாண்டக்கூடிய ஒரு மிசைல் வந்து செக் பண்ணியிருந்தாங்க. குரூஸ் மிசைலு. அதுலயும் வந்து புதின் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மிசைல வந்து எந்த ஒரு ஏவுகணையாலும் இடைமறிக்க முடியாது. இப்ப பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல்ல பார்த்தீங்கன்னா அயர்ன் டோம் இருக்குது. அதே மாரி ரஷ்யாட்ட S-400 இருக்குது. அமெரிக்கால பார்த்தீங்கன்னா தாட். இந்த மாதிரியான எந்த ஒரு சிஸ்டத்தாலயும் எங்களுடைய ஏவுகணை வந்து தடுக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த புதின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதுல பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அதற்கு அடுத்த நாள் இது வந்து அக்டோபர் 21ல அத செக் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கடுத்து அக்டோபர் 22ல பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பொசைடன் அப்படின்னு ஒரு டார்பிடோ அதாவது டார்பிடோ பார்த்தீங்கன்னா, கடற்படையில வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மரைன் ஷிப்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த இதையும் பார்த்தீங்கன்னா, புதின் வந்து அவர்கள் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டாமைக்கு வந்து கண்டிப்பா எரிச்சல ஊட்டியிருக்கும். ஏன்டா, நாங்க தான் உலகத்துக்கே நாட்டாம. எங்ககிட்ட எவ்வளவோ வந்து நாங்க அட்டாம் பாம் வச்சிருக்கோம். நாங்களே சும்மா இருக்கிறோம். நீங்க செக் பண்ணி பார்க்குறீங்களா? அப்படிங்கிற ஒரு தோரணையில நம்மளோட நாட்டாமை வந்து நீங்க அட்டாம் பாம்ப வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏன்னா, அணு ஆயுத போருங்கிறது வந்து நடந்துச்சுன்னா, அது வந்து எதிர்பார்க்காத அதாவது நெனச்சு கூட பார்க்க முடியாத அழிவுகள வந்து ஏற்படுத்தும். எங்க போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல. நாட்டாம இன்னும் ஒரு 3 வருஷம் பீரியட் இருக்கு. ஏன்னா 4 வருஷம் தான் அமெரிக்க அதிபரோட பதவிக்காலம். 3 வருஷத்த வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாசத்து அளவுக்கு நாட்டாம கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இன்னொரு 3 வருஷத்துல என்னென்ன அக்கப்போரெல்லாம் பண்ணி வைக்கப்போறாருன்னு தான் தெரியல. பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹுண்டாய் மோட்டார்ஸ். ஹுண்டாய் மோட்டார்ஸோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குடுத்துருந்தாங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப புவரான ரிசல்ட்ன்னு சொல்ல முடியாது. ஓரளவு வந்து பரவாயில்லாம ஒரு ரிசல்ட்டே குடுத்துருந்தாங்க. ஸ்க்ரீனர்ல வந்து இவங்களோட ரிசல்ட் வந்து ஃபுல்லா அப்டேட் ஆகல. பட் இருந்தாலும் வேற ஒரு சோர்ஸ்ல இருந்து அவங்களோட ரிசல்ட் நான் சொல்றேன் நண்பர்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, Q2 போன வருஷத்துல பார்த்தீங்கன்னா, இவங்களோட ப்ராஃபிட் 1376 கோடியா இருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, 1572 கோடி. கிட்டத்தட்ட வந்து ஒரு 14% வந்து ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர்ல வந்து அதிகரிச்சிருக்குது. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் தான். ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்ல. பட் இவங்களுடைய ப்ராஃபிட் மட்டும் ஒரு நல்ல ஒரு அதிகரிச்சிருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா, ஐபிஓ பிரைஸ்ல இருந்து ஒரு இடையில கொஞ்ச நாளா வந்து இறக்கத்த குடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்ப வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்து மேல போயிடுச்சு. ஆனா வேல்யூவேஷன்ஸ் பார்க்கும்போது, இந்த ஷேர் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு நண்பர்களே. அதனால வந்து இந்த ஷேர வந்து இப்போதைக்கு வாங்குற பிரைஸ்ல அதாவது இப்போதைக்கு இது வாங்குற பிரைஸ்ல இல்லங்கிறது தான் என்னுடைய ஒரு சஜஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா, சிப்லா. சிப்லால இருந்து 2 நியூஸ் வந்திருக்குது. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரிசல்ட் வந்திருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அவங்களுடைய எம்டி அப்புறம் வந்து குளோபல் லெவல்ல அவங்களோட சிஇஓவா இருந்தவர் பார்த்தீங்கன்னா, உமாங் ஓஹ்ரா. அவர் வந்து அவருடைய பதவிக்காலம் வந்து 2026 ஏப்ரலோட வந்து முடியுது. அதற்கடுத்து நான் வந்து மறுபடியும் இத வந்து நான் கன்டின்யூ பண்ண விரும்பல. அப்படின்னு சொல்லி ஒரு தகவல குடுத்திருக்காரு. அதாவது ரிசைன் தான் கிட்டத்தட்ட ரிசைன் பண்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா, எங்களுடைய இது ஒரு ரீசன். அடுத்து பாருங்க நண்பர்களே, அவங்களுடைய ரிசல்ட் காட்டுறேன். ஸ்க்ரீனர்ல அப்டேட் ஆயிடுச்சு. 1 செகண்ட். அவனோட ரிசல்ட் பாருங்க நண்பர்களே. லாஸ்ட் இயர்ல இருந்து செப்டம்பர் 2024ல 1305 கோடி ப்ராஃபிட்டா இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 1353 கோடி ஒரு 50 கோடி தான் அதிகம். ரொம்ப பெரிய ஒரு இல்ல. வித்தியாசம் இல்ல.
அது இல்லாமல் குவார்டர்லையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 1300 கோடி, இப்போ ஒரு 1353 கோடி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி அளவுக்கு தான் வந்து அதிகரிச்சிருக்குது. இவங்களுடைய ரிசல்ட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எம்டி அண்ட் குளோபல் சிஇஓ வந்து ரிசைன் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிற ஒரு காரணத்தினால இந்த ஷேருக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு 4% வந்து இறக்கத்தை கொடுத்துருச்சு. 4% இப்போ 2 தான் இருக்குன்னு நீங்கள் எதிர்ப்பு சொல்ல வேண்டாம் நண்பர்களே. காலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1890 ரேஞ்சுக்கு போன அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கத்தை கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3% அளவுக்கு இறக்கத்தை கொடுத்துருக்கு. இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 2025 ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா 1550 ரூபா இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாலும் அதே ப்ரைஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 10 மாசமா நண்பர்களே எங்கேயுமே போகல. சேம் ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நாட்டாம தான். என்ன ப்ரோ நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் நாட்டாமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உண்மை அதான். ஏன்னா இவர் ரீசெண்ட் டேஸில் லாஸ்ட் குவார்ட்டரில் பல நியூஸ் வந்து ஃபார்மர் செக்டருக்கு வந்து நெகட்டிவாக தான் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரிஃப் நான் 150% டேரிஃப் போட்டுறேன், 200% டேரிஃப் போட்டுறேன்னு சொல்லி ஒரு பதட்டத்திலே வச்சிருந்தாரு ஃபார்மா செக்டர் எல்லாமே. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கல. ஆல்ரெடி நம்ம டாக்டர் ரெட்டியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நார்த் அமெரிக்காவில் இந்த குவார்ட்டரில் அவங்களோட சேல்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய ப்ராஃபிட் ஆகட்டும் ரொம்ப கணிசமாக குறைஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி தான் சிப்லாவுக்கும் நடந்திருக்கும். அதனால தான் வந்து இவங்களுடைய ப்ராஃபிட் எல்லாமே வந்து கம்மியாக ஃப்ளாட்டாக இருக்குது. கம்மின்னு சொல்ல முடியாது, ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுடைய நண்பர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ராகசுதா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ப்ரோ இப்போ கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க ப்ரோ. லாங் டேர்முக்கு, அதாவது லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டாக்கை தான் வந்து நாம் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். அவர் கேட்டதுக்காக என்னோட சஜஷனை நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு பைக்கால் கிடையாது, என்னுடைய ஒரு ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கனரா பேங்க் ரீசெண்ட் டேஸில் நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண ஒரு ஷேரும் கூட. ஏன்னா நம்ம ரீசெண்ட் டேஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அவங்களுடைய ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணி மேலே போக போகுது, பிரேக் அவுட் ஆக போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்லா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அவங்களோட ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து இங்கேருந்து ஒரு நல்ல புஷ்அப் ஆகி மேலே போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பாருங்கள். டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 3% வச்சுருக்காங்க நண்பர்களே. நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நாம் சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா விட நமக்கு 2%, 2.5% தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டே பாருங்கள், வருஷத்துக்கு வந்து 3% வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேர் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா எனார்மஸ் ரிட்டர்ன் தான். ஏன்னா நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 26,000 பாயிண்ட்லேருந்து ஒரு 24,000 கிட்டத்தட்ட ஒரு 18% அளவுக்கு இறக்கத்தை கொடுத்துருந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து ஒரு 78 ரூபா வரைக்கும் போச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் இப்போ வந்து ஒரு 132 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 70-75% அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா அந்த இறக்கத்தை கொடுத்த இந்த 20% தான் ரெக்கவர் ஆயிருக்கு. ஆனால் அந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பப்ளிக் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காகவே இருந்தாலும் இவங்களோட ரிட்டர்ன் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு 70% அளவுக்கு மேலேயே நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. பிஎஸ்சி செக்டர்னாலே நிறைய பேர் சொல்லுவாங்க, பிஎஸ்சி ஸ்டாக்ஸ்லாம் வந்து வேஸ்ட் ப்ரோ, பிஎஸ்சி ஸ்டாக் வந்து ஆகாதுன்னு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனி நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கான்னு தான் பார்க்கணுமே தவிர்த்து அது வந்து பிஎஸ்சியூ அதனால நான் அதை வாங்கவே மாட்டேன், எனக்கு அது பிடிக்காதுன்றத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதே மாதிரி பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்க பார்த்தீங்கன்னா தற்சமயம் இவங்களோட ஆல் டைம் ஹைலேருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நண்பர்களே. கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா இதே பிஎஸ்சி ஸ்டாக் வந்து ஒரு 150 ரூபா ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மடங்களுக்கு ஏற்றத்தை கொடுத்துருச்சு 5 வருஷத்தில். 2020 நான் சொல்கிறது 250 ரூபா ரேஞ்சில் இருந்துச்சு. ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 6 மடங்களவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருச்சு நண்பர்களே. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்குமே தவிர்த்து அந்த ஸ்டாக் வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம், அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் தான் பார்க்கணுமே தவிர்த்து அது பிஎஸ்சியில் இருக்குது நான் அதனால் வாங்க மாட்டேன்னு அந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சியை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்றத என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து. இப்போ நம்ம இந்த ராகசுதான்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார்ல, அவருக்கு வந்து நான் டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் தான். நான் பிஎஸ்சின்னா வேணும் நிறைய பேர் வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களேன்ற ஒரு காரணத்துக்காக தான் ஸ்டேட் பேங்க் வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன் நண்பர்களே. கனரா பேங்க் அதோட மற்றபடி அவங்களோட ரிசல்ட் பாருங்கள், காட்டுறேன். ஸ்க்ரீனரில் நல்லா வந்துடுச்சு இன்னைக்கு பாருங்க நண்பர்களே. லாஸ்ட் குவார்ட்டரில் லாஸ்ட் இயரில் 4200 கோடி இருந்துச்சு. இந்த வருஷம் கிட்டத்தட்ட 4900 கோடி, ஒரு 700 கோடி வந்து எங்களோட ப்ராஃபிட் வந்து அதிகரிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் குவார்ட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 1600 கோடிக்கு மேலே வந்து ப்ராஃபிட் வந்து அதிகரிச்சிருக்குது நண்பர்களே. மெயினாக வந்து நம்ம பேங்க் செக்டருக்குலாம் பார்க்க வேண்டியது அவங்களோட நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கம்மியாக இருக்குதோ
அந்த அளவுக்கு வந்து இந்த பேங்க் வந்து ஒர்த்தா இருக்கும். இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டர்ல 2.69 இருந்திருக்கு அவங்களுடைய கிராஸ் என்பி. இப்போ பார்த்தீங்கன்னா 2.35 நல்லாவே குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெட் என்பியும் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லபடியாவே குறைச்சிருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்முக்கு ஒர்த்தா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாம லாங் டேர்முக்கு ஒர்த்தான பிரைஸ் வந்து கம்மியா இருக்கக்கூடிய இன்னும் 2 ஸ்டாக் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பட் அது வந்து கொஞ்சம் ஒரு பிரேக் அவுட் லெவலுக்கு வந்ததுக்கு அடுத்து அதை நான் நம்மளோட சேனல்ல நண்பர்களுக்காக டிஸ்கஸ் பண்றேன் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா சைனா. சைனாவும் அமெரிக்காவும் மாற்றி மாற்றி ஏதாச்சும் ஒரு நியூஸில் வந்துடுறாங்க. இப்போ சைனாலேருந்து என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய வரைக்கும் உள்ள சினாரியோ என்னன்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஆகாத ஒரு விஷயத்தினால சைனாலேருந்து சிப் வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலை. இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஹோண்டாவாகட்டும், ஃபோர்ட் ஆகட்டும், அப்புறம் நிஷான் ஆகட்டும், அவங்களாம் வந்து கார்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு டிராபேக் ஆயிடுச்சு. அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா காட்டுற நண்பர்கள் உங்களுக்கு இங்கே பாருங்க, ஃபோர்ட் ஆகட்டும், அப்புறம் ஜென்ரல் மோட்டார்ஸ் ஆகட்டும், அப்புறம் டொயோட்டோ ஆகட்டும், நிசான் ஆகட்டும், இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சிப்ஸ் வந்து கிடைக்கிற தடைப்படுற ஒரு காரணத்தினால அவங்களால வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ண முடியலன்னு ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. தற்சமயம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பும் சீன அதிபர் ஜின்பிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால இந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆயிரும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நண்பர்களே. அடுத்து அடுத்து நாம பார்க்கக்கூடிய ஷேர் பார்த்தீங்கன்னா நண்பர்களே பிஹெச்எல் பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இவங்களுடைய ஒரு பிளான்ட் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது. நான் திருச்சியில் படிக்கிறப்ப அந்த பக்கமாக அந்த ஃபேக்ட்ரி இருக்க பக்கமாக நான் போனது உண்டு. இப்போ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தான். காட்டுறேன் ஸ்க்ரீனில் அப்டேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு நாள் வந்து ரிசல்ட் கொஞ்சம் நல்லா கொடுத்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி ஒரு நாளுக்கு ஒரு 6% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் இதே குவார்ட்டரில் 106 கோடி தான் ப்ராஃபிட் இருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 375 கோடி, கிட்டத்தட்ட நல்ல ஒரு 100%க்கு மேலே, அதாவது 200% மேலே வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 450 கோடி தான் வந்து நண்பர்களே வந்து அதாவது நெகட்டிவில் கொடுத்துருந்தாங்க. 450 கோடி நெகட்டிவ்ல வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அது கூட கம்பேர் பண்ணுறப்ப குவார்டர் அண்ட் குவார்ட்டர்லேயே வந்து இது ஒரு அருமையான ரிசல்ட் தான். இந்த ஒரு காரணத்தால் இந்த ஷேர் வந்து இன்றைக்கி ஒரு 6.5% வந்து ஏற்றி அழகு பார்த்துருக்காங்க. இதோட கேண்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரீசெண்டாக ஒரு 4 நாள் வந்து நல்லாவே ஏற்றத்தை கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், 4 நாளாக நல்ல கிரீன் கேண்டில். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வால்யூமும் நிறைய சூப்பராக நடந்திருக்குது. ஆனால் இது வந்து தற்சமயம் இது வாங்கக்கூடிய ப்ரைஸில் இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் நான் இப்போதைக்கு இதை வாங்க மாட்டேன். ஆனால் இதோட ரிசல்ட் வந்து நம்ம நண்பர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே வேதாந்தாலேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்குது. வேதாந்தாவோட டீமர்ஜர் நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேதாந்தா பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா ஷேரையும் வந்து பிளட்ஜ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது அவங்ககிட்ட வந்து 56% அளவுக்கு ப்ரொமோட்டர் வந்து ஸ்டேக்ஸ் வச்சிருந்தாங்க. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பிளட்ஜ் பண்ணி கடன் வாங்கியிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து டீமர்ஜர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்சிஎல்டி வந்து அவங்களுக்கு கடன் வந்து ஃபுல்லாக பிளட்ஜ் பண்ணியிருக்கனால வந்து டிமர்ஜுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கல. அதனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வேதாந்தா ஒரு என்சிடி, அதாவது நான் கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் வந்து டிபென்ச்சர்ஸ் வந்து பாண்ட்ஸ் வந்து விட்டு அது மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணி இந்த கடன்லாம் வந்து அடைச்சிருந்தாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னமும் அவங்களுக்கு வந்து டிமர்ஜ் ஆகிறதுல டிலே ஆகிக்கிட்டு இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த என்சிஎல்டி அப்ரூவல் கொடுக்குற அந்த சேர்பர்சன் இருப்பாங்களா நபர்கள். இப்போ ஒரு சில பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரோ 4 பேர்ல 5 பேர் அந்த மாதிரி சேர்பர்சன்ஸ் இருந்திருப்பாங்க. அதில் வந்து சிலர் வந்து சில மாற்றங்கள் நடந்த ஒரு காரணத்தினால திரும்பவும் புதுசாக வந்தவங்க வந்து முதல்ல இருந்து இதை வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா வேதாந்தாவோட டீமர்ஜர் வந்து லேட் ஆகிட்டு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த டீமர்ஜர் லேட் ஆகிற ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து இன்னைக்கு வந்து 2% இறக்கத்தை கொடுத்துருக்கு. நாம் இதோடைய டீமர்ஜர், அதாவது இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக்ஸை அன்பிளேஸ் பண்ண டயத்தில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 450 ருபீஸில் இருந்தது. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருச்சு நண்பர்களே இந்த வேதாந்தா. அப்புறம் நண்பர்களே இந்த நியூஸில் இந்த வீடியோவில் நம்ம தேவையான அளவுக்கு தகவல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.